இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதே பஞ்சாயத்து முன்னாடி வச்சுதான் என் பொண்ணு இவரோட வாழ மாட்டேன்னு சொல்லி காசை வெட்டி போட்டு பிரிஞ்சு வந்தா. ஆனா இவரு விடாம என் பொண்ணை துரத்தி அவ மனச கலைச்சு இன்னைக்கு என் பொண்ணையே என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. இது என்ன நியாயம் நீங்களே கேளுங்க. தம்பி, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எங்க ரெண்டு பேர் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு ஊருக்கே தெரியும். பஞ்சாயத்துல நான் ரேவதியை வேண்டான்னு சொல்ல, அவங்க தான் என்ன அவங்க பொண்ணுக்கு வேண்டான்னு சொல்லி எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். உங்க காரணம் எல்லாம் இங்க யாருக்கும் தேவையில்லை. இவரு சொன்னா என்ன, என் பொண்ணு சொன்னா என்ன? பஞ்சாயத்து முன்னாடி ரெண்டு பேரும் பிரிஞ்சது உண்மைதானே? இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனாருன்னு நீங்களே கேளுங்க. தம்பி, இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவங்க சொல்றது உண்மைதான். கேட்டுக்கோங்க, இவரே உண்மை எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கிட்டாரு. இப்ப என்ன சொல்றீங்க எல்லாரும்? என்ன தம்பி நீங்க, பஞ்சாயத்து ஒரு முடிவு எடுத்து தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த தீர்ப்பு மீறது பஞ்சாயத்தை அவமதிக்கிறதா ஆகாதா? ஐயா, இந்த ஊரையும் இந்த பஞ்சாயத்தையும் நான் எவ்வளவு மதிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி பஞ்சாயத்து மீறுவேன்? ரேவதி எனக்கு வேண்டான்னு நான் ஒரு நாள் சொல்ல, அவங்க தான் இவங்க சொல்றதை கேட்டு நான் வேண்டான்னு போனாங்க. இப்ப அவங்களே விருப்பப்பட்டு என் கூட வாழணும்னு வரும்போது நான் அவங்க கூட வாழ்றதானுங்க சரி? இல்ல, இவர் போய் சொல்றாரு. என் பொண்ணு விருப்பப்பட்டு இவர் கூட போயிருக்க மாட்டானே எனக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன, ரேவதியை நான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனா இல்லையான்னு உங்க எல்லாருக்கும் தெரியணும், அவ்வளவுதானே? நான் ரேவதியை போய் கூட்டிட்டு வரேன். நாங்களும் அதைத்தான் நினைச்சோம் தம்பி. ஊரு முன்னாடி பஞ்சாயத்தை கூட்டின பிறகு உள்ளதை பேசுறது தானே சரியா இருக்கும். நீங்க போய் இப்பவே ரேவதியை கூட்டு வாங்க. சரிங்க, நான் ரேவதியை கூட்டிட்டு வரேன். அவங்க கிட்ட நீங்க என்ன கேட்கணுமோ அது நீங்களே கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து என்ன சொல்லுதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஆனா ரேவதியோட வாழ்க்கையில ரேவதி மட்டும்தான் முடிவெடுக்கணும். வேற யாராவது விருப்பத்துக்கு குறுக்க நின்னாங்கன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்.